செயின் ஸ்டிச் ஸ்கிப் பண்ணுறது ஒரு ட்ரிபிள் ட்ரிபிள் க்ரோஷேட்டாக நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இப்போ 2 ட்ரிபிள் ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கோம். 3வது ட்ரிபிள் ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு போட போகிறோம். ரன்னிங் நூலை ஊசியில் 4 தடவை சுற்றிட்ட பிறகு 5 லூப் இருக்கும். இந்த 5 லூப்போட செயின் ஸ்டிச் வழியாக இந்த ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை முதல் 2 லூப் வழியாக எடுக்கணும். 2வது தடவையாக 2 லூப் வழியாக எடுக்கணும் ரன்னிங் நூலை. 3வது தடவையும் ரன்னிங் நூலை வெளியே எடுக்கணும். 4வது தடவை முடிஞ்சாச்சு. 5வது டைமும் இந்த லூப் வழியாக எடுக்கும்போது ட்ரிபிள் ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச்சை போட்டு முடிச்சிருக்கோம். இது 10 ஸ்டிச்சை நான் போட்டு முடிச்சிருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா 6 செயின் ஸ்டிச் போட்டு இந்த பேட்டர்னை திருப்பணும். இந்த பேட்டர்ன் திருப்பிட்ட பிறகு 6 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு ஸ்டிச்சாக நமக்கு கவுண்ட் ஆகிடும். அதில் ட்ரிபிள் ட்ரிபிள் க்ரோஷேட்டை அடுத்த ஸ்டிச்சு போடுறதுக்காக 4 தடவை ஊசியில் ரன்னிங் நூலை மாட்டிட்டு 5 தடவை 2 லூப் வழியாக